இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் படிக்கிறப்ப நமக்கே தூக்கம் வராத மாதிரி போயிருது. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்காங்க. அதாவது இது எந்த சம்பவம்ன்றது நான் டீடைலா போட முடியாது. லைட்டா நான் பட்டுப்படாத மாதிரி தான் போட முடியும். ஏன்னா இதுல ரொம்ப சின்ன பசங்களை சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதாவது என்ன வருதுன்னா தான் பொண்ணுக்கு காம்படிட்டரா ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி, அதாவது அது 8வது படிக்கிற ஒரு பொண்ணு. அதுதான் இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். அந்த பிஞ்சு வயசுல காம்படிட்டர் என்ன, இதுல என்ன போட்டி, இதுல ஜெயிச்சு என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல. 8வது படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எப்படி கிளாஸ்ல நல்லா படிக்கிற பொண்ணு இருந்துச்சுன்னா, நல்லா படிக்கிற ஒரு பையன் பொண்ணு யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு காம்படிட்டர் இருப்பாங்க. அப்படி அது ஸ்கூல்ல நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். அப்படி இருந்தால் தான் அதுவும் நல்லா இருக்கும். இதே மாதிரி தான் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் நமக்கு அந்த பொண்ணுக்கு காம்படிட்டரா இருக்கான்னு சொல்லி யாரு இந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி பொறாமையாகவும் ஒரு மாதிரி கோபமாகவும் இருந்திருக்கு. எது பண்ணாலும் நம்ம பொண்ணை விட அந்த பையன் எக்ஸ்ட்ராவா இருக்கானேன்னு சொல்லி அந்த பையனுக்கு ஜூஸ்ல எலி மருந்தை கலந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. யாரு? இந்த பொண்ணோட அம்மா. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இவனுங்க இது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அதாவது 8வது படிக்கிற பிள்ளைங்க இப்போ இதுல யார் முன்னாடி வந்தா என்ன, பின்னாடி வந்தா என்ன, அந்த மென்டலி அன்ஸ்டேபிளான ஆட்கள்லாம் சொசைட்டில உலாவுறதே நம்ம மாதிரி ஆட்களுக்கு ஒரு பயமா இருக்கு. என்னடா இது, இப்படி எல்லாம் ஆட்கள் வெளியே இருக்கிறப்ப இதுக்கு இந்த பையன் என்ன பாவம் பண்ணா, இந்த பையனை பெத்தவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. சே, இதே மாதிரி இந்த 2 கேஸையுமே நீங்க ஜஸ்டிஃபை பண்றதுக்கான இதே கிடையாது. எப்படிடாடி இது யாரு என்ன நியாயம் வழங்குவீங்க? சே, அடுத்த வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோ